தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 3:16 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதத்தில் பெயர் எண் 41 வச்சுக்கிட்டா என்ன மாதிரி பலன்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் இப்போ மலர்விழின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, MALARVELI அப்படின்னு மலர்விழி அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, எம்முக்கு 4, ஏக்கு 1, எல்லுக்கு 3, ஏக்கு 1, ஆறுக்கு 2, விக்கு 6, ஈக்கு 5, எல்லுக்கு 3, கடைசி ஐக்கு 1. இப்போ 26 வரும். இப்போ 8னுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இன்சியலையும் சேர்க்கணும். ரெண்டாவது, எந்த எண்ணில் இருந்தோ அந்த கூட்டுத்தொகை விரதில் ஒற்றைப்படையாக்கி அந்த கூட்டுத்தொகை 32 பெயர் வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. ஏனென்றால் அது பதுமை எண்ணா, ஆடாமல் அசையாமல் இருக்குமா. விக்ரமாதித்தனுக்கு 16 32 பதுமைகள் இருந்து கதை சொன்னதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகையினாலே இந்த 32 என்ற எண் 5ல் முடிந்தாலும் கூட 3 2 5 நாளும் கூட அந்த எண் மேலையும் போகாது கீழையும் போகாது, அந்தரத்தில் தொங்கும் எண்ணாகவே அது இருக்குமா. 41ங்கிறது 5ல் வச்சுக்கலாம். 41ல் வைத்தால் என்ன பலனுங்கிறதுக்கு ஒரு பாடல். 41 பெயர் இருந்தால் ராகுவுடன் சூரியனின் சேர்க்கையாகும். 4ங்கிறது ராகு, 1ங்கிறது சூரியன். இந்த ராகுவும் சூரியனும் இணைந்து வருது. ஆனால் கிரக அடிப்படையில் ராகுவுக்கு சூரியன் பகை. ஆனால் எண் அடிப்படையில் ரெண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுது அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் ஜாதகத்தில் ராகுக்கு சூரியன் 6 8 12ல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த எண்ணாதிக்க பெயர் ஒத்து வராது. ராகுவுடன் சூரியனின் சேர்க்கையாகும். ஆர்வமுடன் உழைத்திடுவார். சீக்கிரத்தில் அதிர்ஷ்டத்தின் அரவணைப்பில் நின்றிடுவார். 40 வயதுக்கு மேலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. போராட்டமில்லாத வாழ்க்கை சேரும். புறப்பட்ட அம்பினை போல் செயல்கள் செய்வார். இங்கேருந்து பாஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி உடனே காரியத்தை முடிச்சுக்கிட்டு வந்துடுவார். ஈர்க்கின்ற இவர் பேச்சு மயக்கத்தாலே எல்லோரின் மனதிலும் இடம் பிடிப்பார். நல்ல அட்ராக்ஷனை பேசுவார். கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாய்த்து விடுவாராம். ஆனால் ஜாதகத்திலேயும் ராகு சூரியனுடைய ஆதிக்கம் வலிமையாக இருந்தால் அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜாதக எண்கணித அடிப்படையில் பெயரை வைத்துக் கொண்டால்தான் பலன்கள் சிறப்பாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட நிறைவேறலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தொழில் புரிவோர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து வருமானம் பெருக வழிவகுத்து கொடுப்பார்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு லாபம் 2 மடங்காக உயரும் நாள். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து வருகின்ற அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட நல்ல நிறுவனங்களிலிருந்து, வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதே நேரத்தில் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கூட தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கோரிக்கைகள் நிறைவேறக்கூட இருப்பவர்களின் உதவி கிடைக்கின்ற நாள். இன்று திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாழ்க்கை பாதையிலும் கொஞ்சம் சீராக அமைய கவனம் தேவை. உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாளில் கவனம் அதிகம் தேவைப்படுகின்ற நாளாகவே கருத வேண்டும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 7ஆம் இடத்திலே சனி சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்பை தளர்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களை விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று அமாவாசை. முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, குருவின் பார்வை 12ல் பதிவதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். கவலைகள் தீர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நீங்கள் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மனமாற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து செயல்படுவார்கள்.
சமயோஜிதமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாலையிலேயே வீடு மனை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் பலம் உச்சம் பெற்றிருப்பதாலே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு வரலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இந்த முன்னோர் வழிபாடு கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே கேது இருக்கின்றார். தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்டவைகள் பாதிப்பு, மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்றெல்லாம் வரலாம். செவ்வாய் 2ல் இருக்கின்றார். கோபக்கனலோடு நீங்கள் பேசி பல காரியங்கள் முடிவடையும் நேரத்திலே அது முடிவடையாமல் கூட செய்து விடுவீர்கள். தனக்குத்தானே எதிரி என்ற நிலை கூட உருவாகலாம். எனவே கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, செயல்பாடிலும் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. உச்சம் பெற்ற செவ்வாயால் அச்சமின்றி வாழ வழிபிறக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் கூட பழகும் பொழுது நீங்கள் உள்ள தகவல்களை சொல்லிவிடக்கூடாது. அதாவது குடும்ப ரகசியங்களை சொல்லக்கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை வெளியிடக்கூடாது. காரணம் 7ரை சனி உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திடீரென பாதிப்புகளும் உங்களுக்கு வரலாம். எனவே எதில் செய்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு முன் யோசனையோடு செய்வதே நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் ராசியில் இருக்கின்றார். சூரியனோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிரனும் சனியும் இணைந்து கூட்டுக்கிரக யோகமாக இருக்கின்றது. எனவே பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதாவது வருமானம் திருப்திகரமாக இருக்கின்ற யோகமான நாள். ஒரு கிரகம் வலிமை இழந்திருந்தாலும் மற்றொரு கிரகம் வலிமை அடைந்திருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபம் தர வழிவகுத்து கொடுப்பார்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மதிப்பும் மரியாதை உயரும். செல்வாக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, புதன் நீச்சம் பெற்றிருப்பது யோகம்தான். 4க்கு அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் இன்று தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் அரவணைப்பில் நீங்கள் கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணப்பொறுப்பில் உள்ளவர்களுக்கு முன்பு கொடுத்தது வராமல் இருந்த தொகை இப்பொழுது வரலாம். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் கூட உறுதியாகலாம். ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் இன்று மாலை நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பயணம் உண்டு. குடும்பத்தினரோடு ஒரு குதூகல பயணம் ஒன்றை கூட நீங்கள் மேற்கொள்வீர்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.